Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. ஜனநாயகன் சென்சார் விவகாரம் குறித்து மத்திய அரசை விமர்சித்த காங்கிரஸ் கட்சியினருக்கு பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, திரைப்படங்களை நேரடியாக தடை செஞ்ச வரலாறு அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். அதே போல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் தினத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விவகாரத்தில் வேறு என்னென்ன கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி விவரிக்க கேட்போம். தாமரைக்கனி, வணக்கம். இந்த ஜனநாயகன் சென்சார் விவகாரம் தொடர்பாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருப்பது என்ன, விவரிங்க. நிச்சயமாக நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகிக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சென்சார் கிடைக்காத பட்சத்துல அந்த படம் தள்ளி இருப்பதாக நேற்றைய தினம் படக்குழு என்பது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு என்பது நீதிமன்றத்தில் ஒருவரும் நிலுவையில் இருக்கிறது. அதுவும் நாளைய தினம் விசாரணைக்கு வர இருக்கிறது. ஆனால் இந்த நிலையில தான் இன்று காலை முதலிருந்தே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள், அதுபோல முக்கிய நிர்வாகிகள், மத்திய மாநில அதாவது தேசிய அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் இந்த பிரச்சனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் முக்கிய காரணம், இது உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பல்வேறு கட்ட அறிக்கைகளும் ட்விட்டர் வலைத்தளங்களை கண்டனங்களும் தெரிவித்துள்ளாங்க. இந்த நிலையில தான் தற்போது இவர்கள் எல்லாருக்கும் பதில் சொல்லும் விதமாக முன்னாள் மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ் பக்கத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய ஜனநாயகத்தின் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான், ஆனால் காங்கிரஸ்காரர்கள் ஜனநாயகத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காததற்கு மத்திய அரசு தான் காரணம், அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி தான் காரணம் என்று சொல்லி இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது இல்லாமல் நேற்றைய தினம் வழக்காடு மன்றத்திலேயே இந்த சென்சார் போர்டிற்கும் மத்திய அரசிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதுபோல தெரிவித்திருக்கிறார். மேலும் அவசர நிலையில் கருத்துக்கள் சுதந்திரத்திலும் கழுத்தில் நெருக்கும் காங்கிரஸ் இந்த ஜனநாயகம் திரைப்படத்திற்காக பொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கலையிலிருந்து அரசியலை விலக்கி வைப்பதும் இயக்கி வைப்பது என்று காங்கிரஸ் சொல்லுவது வேடிக்கையாக பார்க்கக்கூடியதாக ஒன்றையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை தான் அனைவரும் முன்னிறுத்தி காங்கிரஸ் இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையை தொடர்ந்து எழுப்பி வந்தார்கள். இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. ஜனநாயகன் சென்சார் விவகாரம் குறித்து மத்திய அரசை விமர்சித்த காங்கிரஸ் கட்சியினருக்கு பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை வாயிலாக பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம இப்ப பார்த்தோம். Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.